अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமைய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென்ன அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூத புராத ரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதி சிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுஷி பக்தி ரூபா श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ஸ்ரீரங்கநாதனுடைய பாதுகைகளை குறித்து ஓரிரவிலே 1000 ஸ்லோகங்களை கொண்ட ஸ்ரீ பாதுகா சகஸ்ரம் என்கிற ஸ்தோத்திரத்தை அருளி செய்திருக்கிறார் வேதாந்த தேசிகன். ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் பாதுகையினுடைய பெருமை ஒவ்வொரு விதமாக எடுத்துரைக்கப்படுகிறது. அதிலேயும் முக்கியமாக ஸ்ரீ ராமபிரானுடைய பாதுகை, அதாவது ராமாவதாரத்திலே, இது ஸ்ரீரங்கநாதனுடைய பாதுகையாயிருந்தாலும் ஸ்ரீரங்கநாதன் தானே ராமனாகவும் அவதரித்தவன். அதனால அவன் பாதுகையை சமர்ப்பித்துக் கொண்டிருந்தான். காற்றுக்கு எழுந்தொழினான், அதை பரதாழ்வானுக்கு கொடுத்தான். பரதாழ்வான் அதை கொண்டு வந்து சிம்மாசனத்திலே வீற்றிருக்கும்படியாக பாதுகா பட்டாபிஷேகம் செய்து வைத்தான். 14 ஆண்டுகள் கழித்து மறுபடியும் ராமபிரானுடைய பாதுகைகளை ராமபிரானிடத்திலேயே சேர்த்தான் என்றெல்லாம் இந்த ஸ்ரீராமாயண நிகழ்ச்சிகளை பார்க்கிறோம் அல்லவா. இதிலே இருக்கக்கூடிய தத்துவங்களை, நுட்பங்களை எல்லாம் அழகான ஸ்லோகங்களாலே நமக்கு காட்டி பாதுகையினுடைய பெருமையை நிலைநிறுத்துகிறார் வேதாந்த தேசிகன். அதிலே பாதுகா சகஸ்திரத்திலே இப்பொழுது 217வது ஸ்லோகம் நாம் முதலிலே அனுபவிக்கிறோம். இந்த 217வது ஸ்லோகத்திலே என்ன தெரிவிக்கப்படுகிறது என்னால், பாதுகா பட்டாபிஷேகம் செய்த பொழுது அயோத்தியிலே பெரிய கோஷம் ஏற்பட்டது. அதாவது நிறைய மிருதங்கம், பேரிக்கையெல்லாம் அடித்தார்கள். பாதுகா பட்டாபிஷேகம் செய்கிற காலத்தில் அந்த வாத்தியத்தினுடைய ஒலி சித்திரக்கூட்டம் வரை கேட்டதான். அந்த சித்திரக்கூட்டத்தில் தான் அப்பொழுது ராமபிரான் எழுந்தருளி இருந்தான் முதலிலே. அப்பொழுது என்ன தெரிவித்தது, நீ கவலை இல்லாமல் சென்று ராட்சதர்களை எல்லாம் அழித்து விட்டு வா என்று இந்த பேரிக்கையினுடைய ஒலி அவனுக்கு தகவல் சொல்லியது போலே இருந்தது என்பது போன்ற ஒரு கருத்தை இந்த 217வது ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார் வேதாந்த தேசிகன். ராமஸ்ய ராட்சவதத்வரிதஸ்ய காலே பாதாவனி பிரகடயன்னிவ பார்ஷ்ணிகுப்திம் ஆசித்ரகூட்டமதிகம்ய சசம்சவார்த்தாம் அவ்யாஹதத்வதபிஷேக மிருதங்கநாதா. ராமபிரான் எப்படி இருந்தான்? ராட்சசவதத்வரிதஸ்ய காலே, ராமஸ்ய ராட்சசவதத்வரிதஸ்ய காலே, ராட்சசவதத்திற்காக துடித்து கொண்டிருக்கிறான் ராமபிரான். தேவர்களை காப்பாற்ற வேண்டுமே, அதற்காக இந்த ராட்சசர்களை அழிக்க வேண்டுமே, என்ன செய்வது என்று மிகவும் பரபரப்போடு இருந்தான் ராமபிரான் என்று சொல்லுகிறார் இந்த ஸ்லோகத்தில். அந்த சமயத்திலே என்ன ஆயிற்று என்னால், பாதுகைக்கு இங்கே பட்டாபிஷேகம் நடந்தது. எங்கே? சித்திரக்கூட்டத்திலிருந்து திரும்பி வந்த பாதுகைக்கு அயோத்தியிலே பட்டாபிஷேகம் நடந்தது. அப்படி அந்த பட்டாபிஷேகம் பண்ணுகிற பொழுதோ என்ன ஆயிற்று? தொது அபிஷேக மிருதங்கநாதா, உனக்கு அபிஷேகம் பண்ணுகிற பொழுது அந்த பேரிக்கைகள், மிருதங்கங்கள் முதலானதெல்லாம் சப்தித்தது அல்லவா, அது நல்ல சத்தம் ஏற்பட்டு ஒலி ஏற்பட்டு அது என்ன பண்ணித்து? ஆசித்ரகூட்டம் அதிகம்ய, சித்திரக்கூட்டம் வரை அந்த ஒலி, அயோத்தியிலே எழுப்பின ஒலி சித்திரக்கூட்டம் வரை சென்றது. அது என்ன பண்ணித்து? அங்கே சசம்ச வார்த்தாம் பிரகடயன்னு, ஏதோ ஒரு செய்தியை ராமபிரானுக்கு தெரிவிக்கிறா போல அது இருந்தது. என்னன்னா, அது நீ கவலைப்பட வேண்டாம், பின்னாலே இருந்து நாம் உன்னை காப்பாற்றுகிறோம். பாதுகை சொல்றதாம், பார்ஷ்ணிகுப்திம் வார்த்தாம் சசம்ச,
பின்னாலே இருந்து காப்பாற்றுகின்ற வார்த்தையை அந்த காப்பாற்றுகிறோம் என்று அது தெரிவித்தது. எது? இந்த ஒலி. அது அப்படின்னு சொல்றார் இந்த ஸ்லோகத்துல. அவ்யாஹதத்து. அவ்யாஹதத் என்னால் என்ன அர்த்தம்? அவ்யாஹத என்னால் அப்படிப்பட்ட வார்த்தையை என்ன பண்ணித்து? சசம்ச உனக்கு தெரிவித்தது. ஆக ராமபிரான் காட்டிற்கு எழுந்தருளின பொழுது அயோத்திக்கு திரும்பின பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணினார்கள். பட்டாபிஷேகம் பண்ணுகிற பொழுது எழுப்பின ஒலி அது பலவிதமான ஒலி. என்ன ஒலி? பேரிக்கையினுடைய ஒலி, மிருதங்கத்தினுடைய ஒலி, இதெல்லாம் சித்திரக்கூட்டம் வரை வந்து சேர்ந்தது. இந்த சித்திரக்கூட்டத்தில் வந்தது என்ன பண்ணித்துன்னு கேட்டா, ராட்சதர்களை வதம் பண்ண வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிற ராமா, நீ கவலைப்படாமல் செய்யலாம், செல்லலாம், உனக்கு பின்னால் இருந்து நாம் பாதுகாப்பை தருகிறோம், நீ கவலைப்பட வேண்டாம் என்று ராமபிரானுக்கு அந்த வார்த்தையை தெரிவிப்பது போல இந்த சப்தங்கள் இருந்தன என்று இந்த ஸ்லோகத்தில் ஓர் அர்த்தத்தை காட்டுகிறார். நீ எழுந்தருளலாம், நாங்கள் பின்பலமாய் இருக்கிறோம் என்று ராமபிரானுக்கு அந்த பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணின ஒலி தெரிவிக்கிறது என்று இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். அடுத்தபடியாக 218வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார் என்னால், பாதுகைக்கு பட்டாபிஷேகம் நடந்தபடியினாலேதான் பின்னாலே நடந்த சுக்ரீவ பட்டாபிஷேகமும் விபீஷண பட்டாபிஷேகமும் சுபமாக நடந்தது என்று. முதல்ல பாதுகைக்கு பட்டாபிஷேகம் ஆயிற்று, அதற்கு பிறகுதான் சுக்ரீவனுக்கும் விபீஷணனுக்கும் பட்டாபிஷேகம் ஆயிற்று. அதனால அவர்களுக்கு நடந்ததற்கு இதுதான் காரணம் என்பது போல ஒரு அர்த்தத்தை தெரிவிக்கிறார். பத்ராணி தேவி ஜகதாம் பிரதிபாதயிஷ்யன் பிராகேவயேன பவதீம் பரதோ அப்யஷிஞ்சத் மன்யே கபீஸ்வர விபீஷணயோர் யதாவத் சந்தன்யதே ஸ்ம ததயேவ கிலாபிஷேகா. ஹே தேவி, பாதுகேன்னு சொல்றார். பாதுகைன்னா விளங்கான்ன்ற பாதுகா தேவியே. பரதரார் அவர் என்ன பண்ணினார் என்று கேட்ட, பிராகேவயேன பவதீம் பரதோ அப்யஷிஞ்சத். முன்னமே பரதர் முன்யோசனையோடு கூட என்ன பண்ணினார்? பவதீம் அப்யஷிஞ்சத், உன்னை கொண்டு போய் பட்டாபிஷேகம் பண்ணி வைத்தார். அவர் முன்னமே உனக்கு அவர் பட்டாபிஷேகம் பண்ணி வைத்தார். அவர் பண்ணி வைத்தபடியினாலே தான் என்ன ஆயிற்று என்னால் மன்னியேன்றார். அதனால தான் என்று நான் நினைக்கிறேன் என்று இவர் அர்த்தம் சொல்லுகிறார். என்னன்னா, கபீஸ்வர விபீஷணயோஹோ யதா அபிஷேகா. கபீஸ்வரன் என்னால் சுக்ரீவன், விபீஷணன் ராவணனுடைய தம்பி, இவர்களுக்கெல்லாம் கூட பட்டாபிஷேகம் நடந்தது அல்லவா? ராமபிரான் என்ன செய்தார்? அந்த சுக்ரீவனுடைய விரோதியான வாலியை அழித்து சுக்ரீவனை கிஷ்கிந்தா ராஜ்யத்திலே பட்டாபிஷேகம் பண்ணி அருளினார். அதே போல ராவணனை அழித்து அந்த லங்கா சாம்ராஜ்யத்திலே விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி அருளினார். இது ஸ்ரீராமாயணத்தில் எல்லாருக்கும் தெரிந்த நிகழ்ச்சி தான். இந்த கபீஸ்வர விபீஷணயோஹோ யதா கிலாபிஷேகா. அபிஷேகா அது என்ன ஆயிடுத்து? அது நல்லபடியாக நடந்தது. என்னால் அதற்கு யதாவது கிரமப்படி அது சந்தன்யதே, நன்றாக நடந்தது. என்னால் அதற்கு என்ன காரணம்? முதல்ல பிராகேவயேன பவதீம் பரதோ அபியஷிஞ்சது. அதனால முன்னமே நீ போய் அதான் பரதாழ்வான் இப்படி பண்ணினபடியினாலே தான். அதாவது அவர் பரதாழ்வான் பட்டாபிஷேகம் பண்ற பொழுதே எப்படி பண்ணினார்? ஜகதாம் பிரதிபாதயிஷ்யன், பத்ராணி பிரதிபாதயிஷ்யன், உலகத்திற்கெல்லாம் நன்மையை கொடுக்க வேண்டும் என்று நினைத்துத்தான் இந்த பட்டாபிஷேகம் பண்ணினார். பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணினார். அப்ப பரதாழ்வான் பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணது உலகத்துக்கெல்லாம் நன்மை கொடுக்கறதுன்னு சொன்னான். அதுக்கு என்ன சாட்சி என்று கேட்டால் இதுவே சாட்சி. எது சாட்சி? சுக்ரீவனுக்கு நன்மை செய்தது, விபீஷணனுக்கு நன்மை செய்தது, உலகிற்கு இதெல்லாம் நன்மை செய்தது என்கிறதுக்கு இந்த இரு நிகழ்ச்சிகள் போராதா? முதல்ல பாதுகைக்கு பட்டாபிஷேகம் ஆனபடியினாலேதான் சுக்ரீவ விபீஷண பட்டாபிஷேகங்கள் சௌக்கியமாக நடந்தன என்ற கருத்தை இந்த ஸ்லோகத்திலே மிக அழகாக வேதாந்த தேசிகன் தெரிவித்தருளுகிறார். இதற்கு அடுத்தபடியாக 219வது ஸ்லோகம். இந்த 19வது ஸ்லோகத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்னால், ராமபிரானால கூட சமுத்திரத்தை வற்ற அடிக்க முடியவில்லை. வற்ற அடிக்கிறேன்னு சொன்னானவன். அதாவது சமுத்திரத்தை தாண்டுவது எப்படி என்று விசாரம் செய்து கொண்டிருந்தான். அப்பொழுது விபீஷணனை போய் கேட்க வேண்டும் என்று சொன்னார்கள். விபீஷணனை போய் கேட்டால் சமுத்திரம் ராகவோ ராஜா சரணம் கந்தும் அர்ஹதி, ஏன்னா சமுத்திரராஜனத்தில் போய் ராமபிரான் சரணாகதி பண்ணட்டும்
அப்படின்னு சொன்னான். உடனே ராமபிரானும் விபீஷன் சொன்ன வார்த்தையை மறுக்கக்கூடாது என்பதற்காக 3 நாள் உபவாசம் இருந்து கிழக்கு நோக்கி தர்பசயனத்திலே படுத்துக்கொண்டு சரணாகதி பண்ணினான். ஆனாலும் சமுத்திரராஜன் வரவில்லை. உடனே ராமபிரானுக்கு கோபம் ஏற்பட்டு விட்டது. என்ன பண்ணினான்? தன்னுடைய தம்பியான லக்ஷ்மணனை அழைத்து, என சாபமானய சௌமித்ரே சராம்ச ஆசீவிஷோபமானு சாகரம் சோஷயிஷ்யாமி பத்மியாம் யாந்து புலவங்கமாக. லக்ஷ்மணா, நல்ல கூறிய அம்பையும் வில்லையும் கொண்டு வா. இந்த சமுத்திரத்தை நான் வற்ற அடித்து விடுகிறேன். இந்த வானரங்கள் எல்லாம் மணலிலே நடந்து செல்லும்படியாக ஆக்கி விடுகிறேன் என்று மிகவும் கோபத்தோடு கூறினான். அது மட்டுமல்ல, 1-2 அம்புகளையும் சமுத்திரராஜன் மேலே ஆக்னேயாஸ்திரத்தை கூட விட்டு விட்டான் என்றே, அதை செலுத்தி விட்டான் என்றே வால்மீகி ராமாயணம் தெரிவிக்கிறது. ஆனால் அப்படி நடந்த பொழுதும் கூட அந்த சமுத்திரம் இன்னும் வற்றவில்லை. அதுக்கப்புறம் சமுத்திரராஜன் ஓடி வந்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டான் என்று மேலே செய்திகள் செல்வதற்கட்டும், அந்த ராமபிரான் 1-2 அம்புகளை எழுத பொழுதும் ஏன் சமுத்திரம் இன்னும் வற்றவில்லை என்றால் அதற்கு ஒரு காரணத்தை இந்த ஸ்லோகத்திலே வேதாந்த தேசிகன் அருளி செய்கிறார். என்னன்னா, இந்த பாதுகாப்பட்டாபிஷேகத்திற்காக தீர்த்தம் சேர்த்தார்கள் அல்லவா பாதுகையின் மீது, அந்த அபிஷேக ஜலம் இந்த சமுதிர நதிகள் வழியாக, அது என்ன தமசா நதி, சரையு நதி, இவற்றின் வழியாக கடலிலே போய் சேர்ந்து விட்டது. அதனால தான் இந்த கடலை கூட ராமபிரான் வற்ற அடிக்க முடியவில்லை என்று அந்த அர்த்தத்தை தெரிவிக்கிறார். சம்பித்யமான தமசா சரயோபநீதைஹி சம்வர்திதைஹி தவ சுபைரபிஷேகதோயைஹி மன்யே பபூவ ஜலதிர் மணிபாதரக்ஷே ராமாஸ்திர பாவகசிகாபிஹி அசோஷணீயா. அதாவது மன்யே, நான் இப்படி ஊகிக்கிறேன் என்று சொல்லுகிறார். மணிபாதரக்ஷே, நான் இப்படி ஊகிக்கிறேன். என்ன ஊகிக்கிறேன்? ராமாஸ்திர பாவகசிகாபிஹி, ராமனுடைய ஆக்னேயாஸ்திரம், பாவகசிகம் என்னால் அது நெருப்பு பற்றி எரிகின்ற அஸ்திரங்கள், அத்தாலும் கூட அசோஷணீயா, இந்த சமுத்திரம் இருக்கிறதே அது வற்ற அடிக்கப்பட முடியவில்லை. இதற்கு என்ன காரணம் என்று கொஞ்சம் யோஜனை பண்ணி பார்த்தால் இதுதான் காரணம்னு தெரிகிறது. என்ன காரணம்? சம்பித்யமான தமசா சரையு உபநீதைஹி சம்வர்திதைஹி தவ சுபைஹி அபிஷேகதோயைஹி தவ சுபைஹி அபிஷேகதோயைஹி. உனக்கு சமர்ப்பிக்கப்பட்ட, அதாவது பாதுகா பட்டாபிஷேகம் செய்த பொழுது வசிஷ்டர் அந்த தீர்த்தத்தை எல்லாம் பாதுகை மீது சேர்த்தார் அல்லவா, அந்த தீர்த்தம் பாதுகையிலிருந்து வழிந்து எங்கே சென்றது என்று கேட்டால் தமசா சரையு உபநீதைஹி, அது தமசா நதியிலும் சரையு நதியிலும் போய் சேர்ந்தது. கடைசியில் அது தமசா நதியும் சரையு நதியும் எங்க போய் சேர்றது என்று பார்த்தா கடைசியில் அது கடல்ல தான் போய் சேரு, சமுத்திரத்தை தான் போய் சேர்றது. அதனால சம்பித்யமான தமசா சரையு உபநீதைஹி என்ற சம்பித்யமான என்னால் தமசா சரையு உபநீதைஹி, அப்படி சரையுலேயும் தமசா நதியிலேயும் சேர்க்கப்பட்ட அந்த பாதுகையினுடைய பட்டாபிஷேக தீர்த்தமானது அது என்ன பண்ணிச்சு, இதுல போய் சேர்ந்தபடியினாலே இந்த ஜலதிகி அது என்ன ஆயிடுத்து, அசோஷணீயா பபூவா, வற்ற அடிக்கப்பட முடியாதபடி ஆகிவிட்டது. பாதுகையினுடைய சம்பந்தம் பட்ட தீர்த்தம் அது தமசா நதியிலேயும் சரையு நதியிலேயும், அது அயோத்திக்கு பக்கத்திலே இருக்கிற நதிகள், அது போய் விழுந்தபடியினாலே அந்த நதி கடலிலே போய் சேர்ந்தபடியினாலே இப்ப கடல் கூட என்ன ஆகிவிட்டது, ராமபிரானாலே கூட வற்ற அடிக்கப்பட முடியாதபடி அப்படி ஆகிவிட்டது. அதனால ராமபிரான் 2 அம்புகளை, அதுவும் ஆக்னேயாஸ்திரத்தை எரிந்திருந்த பொழுதும் அது எய்திருந்த பொழுதும் ஏன் கடல் வற்றவில்லை என்று கேட்டால் அதற்கு இதுதான் காரணம், அந்த பாதுகையினுடைய தீர்த்தம் சம்பந்தம் ஏற்பட்டபடியினாலே தான் என்று மிக அழகாக இந்த ஸ்லோகத்திலே வேதாந்த தேசிகன் காட்டி அருளுகிறார். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமாதர் முனிமான சவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथ
सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।